வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து சவ் சவ் கூட்டு. ஸோ இது வந்து ரசம் சாதம், காரக்குழம்பு இல்லைனா வெறும் சாதத்துலேயே வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிபி இது. ஸோ சவ் சவ் வச்சு எப்படி வந்து நம்ம கூட்டு சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். சேர்த்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து 2 சவ் சவ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு தேவையான பருப்பில் வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கூட வந்து 3/4 கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா ஒரு 3 வாட்டி நல்லா பருப்பெல்லாம் வந்து கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வந்து பருப்பை வேக வைக்கிறதுக்கு வந்து நம்ம 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ மெஷரிங் கப்பில் வந்து நான் 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டுட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வரட்டோன்ட்டு நம்ம பருப்பு நல்லா வெந்து குழட்டோன்னு விட்டுடலாம். அடுத்ததாக வந்து இதுக்கு வந்து நான் 2 சவ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தோல் சீவி எடுத்துக்கணும். ஸோ நல்லா ஒரு பீலர் வச்சு நல்லா தோல் சீவிக்குங்க. இப்போ பாருங்கள், நான் 2 காயும் வந்து நல்லா தோல் சீவி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி காய் வந்து மேலே நிப்பாட்டினால மேலே வந்து இது மாதிரி ஒரு வெட்டு மாதிரி தெரியும், ஒரு பார்ட்டிஷன் மாதிரி தெரியும். ஸோ குறுக்க வந்து நல்லா ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு வெட்டிக்கோங்க. 2 பாதியாக வெட்டினோன்னா பாருங்கள், உள்ளே ஒரு விதை மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த விதையை வந்து நம்ம நீக்கிடலாம், அது நம்மளுக்கு வேண்டாம். ஸோ நல்லா நைஃப் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த விதையை நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி வந்து அந்த விதையோட மீதி பாதி கூட இந்த சைடு இருக்குது பாருங்கள், அதையும் வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இது வந்து கவுத்து போட்டுட்டு நீட் வாட்டத்தில் வந்து நறுக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. அது நீட் வாட்டத்தில் நறுக்கினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இதே மாதிரி வந்து 2 காயை வந்து நல்லா பொடி பொடியாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம கூட்டு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்குங்க. கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்குங்க. இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்குங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்குங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கடுகு, சீரகம், சோம்புலாம் வந்து நல்லா எண்ணெயில் பொரியட்டும். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 கத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வெங்காயம் வந்து பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா பிங்க் ஆனதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு இதில் வந்து ஒரு 5 மிளகா வந்து நான் நீட் வாட்டத்தில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ காரத்துக்கு வந்து நம்ம வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா குவான்டிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேணும்னா. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதில் இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாடையும் அப்புறம் தக்காளியும் வந்து நல்லா வெந்து குழற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வந்து வதங்கிருச்சு எல்லாமே. ஸோ அதோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 சவ் இதில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பருப்பில் வந்து நம்ம பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம். ஸோ இப்போ காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. ஸோ சவ் சவ் வந்து நீர் சத்து உள்ள காய். ஸோ இப்போ வந்து நம்ம மூடி போட்டுட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம காயை வந்து போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ வேணுன்னா நீங்கள் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட வேணால் விட்டுக்கலாம். இல்லைன்னா கூட நீங்கள் வந்து அப்படியே நம்ம உப்பு போட்டதுனால அதில் இருக்கிற தண்ணியிலே வந்து அது வதங்கிடும். ஸோ நல்லா அப்பப்போ கலரி விட்டுங்க போதும். ஸோ பாருங்கள், நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம காயெல்லாம் வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம மாதிரி நம்ம வந்து கரண்டியால் வெட்டி பார்த்தா பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ வெட்டுப்படுது. ஸோ இந்த காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ காய் நல்லா வெந்து ரெடியாகிற ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பு பாருங்கள், குக்கரில் வேக வச்சுருந்தோம் பாருங்கள், பருப்பு பாசி பருப்புலாம் பாருங்கள் நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ பருப்பும் காயும் ஒன்றா சேர்ந்து இப்போது வேகணும். ஸோ நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம காயும் பருப்பும் ஒன்றா சேர்ந்து கலந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு
உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைப்பட்டால் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த ஸ்டேஜில். இப்போ இது வந்து நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம காயும் பருப்பும் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். ஸோ அதோடய ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் ஒன்றோட ஒன்றா. இப்போ பாருங்கள் நல்லா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பருப்பு பாருங்கள் நல்லா பாருங்கள் சூப்பராக நம்ம பாசிப்பருப்பு குழஞ்சிச்சு. நம்ம ஆட் பண்ண கடலைப்பருப்பு மட்டும் முழுசாக அங்கங்கே நிற்குது. ஸோ அது பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்குது. சாப்பிடும் போது வாயில் அது தட்டுப்படும் போது நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் சூப்பராக நம்ம 10 மினிட்ஸ் நல்லா இப்போ கூட்டு வந்து ஒன்றா சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான கம்மன்னு நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான சவ் சவ் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ். ஸோ இது வந்து ஆறுனனும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ இது வந்து நீங்கள் ரசம் சாதம் காரக்குழம்பு கூடலாம் நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷன். இது நீங்கள் வெறும் சாதத்துலேயும் வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது தோசை கூட வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், நல்லா அருமையாக இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான அப்புறம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல்